இங்க ஒருத்தருக்கு ரட்சிப்பு வருது பாருங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தோப்பிலே அருவெருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான ரட்சிப்பு என்பது நாம இதற்கு முன்பாக என்ன தெய்வத்தை வணங்கியிருந்தோமோ, இப்போ ஆண்டவரை அறிந்தவுடனே அவை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தேவனையே ஏற்றுக்கொள்வது, தேவனே முதலாவது நிறுத்துவது, தேவன் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்வது. இப்போ ஆசா என்கின்ற ராஜா ஆண்டவர் சொல்லுகிற இந்த பழைய ஏற்பாட்டுல நாம கேட்டதுனால நமக்காக ஒரு ராஜாவை ஆண்டவர் உருவாக்கினார். நாம கேட்டதுனால நமக்காக நம்மளை ஆளும்படி ஒரு ராஜாவை ஆண்டவர் உருவாக்கினார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை தள்ளி ஆண்டவர் உருவாக்கி கொண்டே வருகிறார். இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுன்னா, உருவாகுறாங்க, விக்கிரகத்தை வழிபடுறாங்க, உருவாகுறாங்க, குறி கேட்கிறாங்க, உருவாகுறாங்க, அந்நிய தேவரை பலி செலுத்த போறாங்க. இப்படியாப்பட்ட ராஜாக்கள் உருவாகும் போது ஆண்டவர் அவர்களை தள்ளி விடுகிறார். தள்ளிவிட்டு அவரை வணங்குகிற ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிறார். இப்படி ராஜாக்களை தள்ளி தள்ளி ஏற்படுத்தின உடனே இந்த வழியாய் ஆசா என்கின்ற ராஜா வருகிறான். இந்த ராஜா வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் சில காலங்கள் ராஜா இல்லாமல் வெறுமையா இருந்தது. அப்போ தேசத்திற்குள்ளே வருபவர்களும் தேசத்தை விட்டு வெளியே போவர்களும் சமாதானம் இல்லாமல் இருந்தாங்களாம். அப்ப நம்மளை ஆளக்கூடிய ராஜா இல்லாதனால சமாதானம் இல்லாமல் அந்த தேசம் எப்படி இருந்திருக்க பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுட்டு அதுக்கு யார் தண்டனை கொடுக்கிறது, அது யார் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துறது, யார் அதை விசாரிக்கிறது, எல்லா பாவத்துக்கும் அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். துணிகரமான காரியங்கள் வந்துடும் ஜனங்கள் மத்தியில. தவறு செய்கிறவன் கொடுமையா தவறு செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கேட்க ஆள் இல்லையே. கேட்க ராஜானுவத்தில் இருந்தா தானே கேட்க ஆள் இருக்கும். கேட்க ஆள் இல்லையே. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தேவனை அறியவில்லை ஜனங்கள். உண்மையான தேவன் என்று யாரும் அறிந்து கொள்ளவில்லை. வேத வசனமும் தேசத்துக்குள்ள இல்லையா. வேத வசனமும் பாருங்க எப்படி இருந்திருக்கும். அப்போ வசனமும் இல்லை. வசனம் இருந்தாதான் ஜனங்கள் வழி நடப்பார்கள். வசனம் இருந்தாதான் பயம் உண்டாகும். வசனம் இருந்தாதான் ஒழுக்கம் வரும். வசனம் இருந்தாதான் ரட்சிப்பு உண்டாகும். வசனம் இருந்தாதான் தேவனிடத்தில் சஞ்சரிப்பார்கள். அப்ப அந்த வசனமும் இல்லாமல் தேவன் யார் என்று அறியாமலேயே அந்த ஜனங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். தேசத்துல சமாதானம் இல்லாமல் இருந்ததாம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். பென்யாமின் கோத்திரத்திலே ஆசா என்கின்ற ஒருவனை, அவன் சாதாரண ஒரு ஆள். ஆசா என்கின்ற ஒருவனை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், நீ இந்த தேசத்தை ஆளும்படி சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆசா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்படுகிறார். அவனுடைய தாயார் தகப்பனார் விக்கிரகத்தின் வழிபாடுல இருந்தவங்க. தாயார் தகப்பனாரு விக்கிரகத்தின் வழிபாடுல இருந்தாங்க. அவங்களுடைய வழிகள் வேற மாதிரியா இருந்தது. ஆனா இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவரை அறியாம ஓடிட்டு இருந்தாங்க. நாமளும் ரட்சிப்பு அடைவதற்கு முன்பாக அப்படிதான் இருந்தோம். இப்போ ரட்சிப்பு அடைந்துட்டோம். ரட்சிப்பு அடைந்து குணத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மாறுறீங்க? அல்லேலூயா. உண்மையா தேவ சமூகத்தில் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மாறுவது என்ன தெரியுமா? நான் சொல்றேன் என்ன மாத்திட்டேன், நான் சொல்றேன் என்ன மாத்திட்டேன். மாறுறது எப்படிதான் நீங்க உணர்ந்து கொள்ளலாம்? உங்க வீட்டுல போன உடனே மற்றவங்களை பத்தி குறை சொல்றீங்க பாரு, இன்னும் நீங்க மாறலன்னு அர்த்தம். நீங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் நான் ஒன்றும் மாறல. இப்போ சொல்றோம் நான் மாறிட்டேன்னு. வீட்டில் போனோன்னு உங்க சொந்தக்காரை பத்தி குறை சொல்றீங்க பாரு, நீங்க மாறல. இப்போ சொல்றீங்க மாறிட்டேன்ட்டு. வீட்டில் போனோன்னு உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க பார்த்து குறை சொல்றீங்க பாருங்க, மாறல. அப்போ இந்த குறை சொல்லுகிற ஆவி என் இடத்துல இருந்தாலும் நான் இன்னும் மாறலன்னு அர்த்தம். இன்னும் மாறலன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆசா ராஜாவை தெரிந்த உடனே ஆவினால் நிரப்பப்பட்டு
உடனே அவன் சந்தோஷப்பட்டு ஓடி போய் அவன் தாயும் தகப்பனும் வணங்குற விக்கிரகத்தை எல்லாவற்றையும் இடித்து போட்டு அந்த காரியங்கள் எல்லாம் தூக்கி கடாசிட்டு இனி தேவனை தான் வழிபடணும். சொல்லுங்களேன், இனி மெய்யான தேவனை தான் வழிபடணும். இனி கர்த்தரை தான் தொழுது கொள்ள வேண்டும். நான் மாத்திரமல்ல, நான் நடத்த போகிற இந்த தேசம் கர்த்தரை தான் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை தான் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களை அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் உருவாக்குற ராஜாக்கள் தன் தேசத்திலே விக்கிரக தோப்புகள் ஒன்றும் இராது, விக்கிரக வழிபாடுகள் ஒன்றும் இராது, எந்த மாய வித்தையும் இருக்காது, எந்த குறி சொல்லுதலும் இருக்காது. அப்படிதான் ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பி கொண்டே வந்தார். இதுல மாறும்போதுதான் தள்ளி விடுகிறார் ஆண்டவர். இந்த ஆசா என்கின்ற ராஜாவை வைராக்கியமா ஆண்டவர் தெரிந்து கொண்ட உடனே அவனுடைய நடைகள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அவனுடைய நடைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. உடனே 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 சட்ட திட்டங்கள், எங்க தோப்புகள் இருக்குதோ அடிச்சு போடு, தூக்கி கடாசு, தேவனை தொழுது கொள்ளுங்க, பலி செலுத்துங்க, ஆசாரிகளுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுங்க, ஆலயத்தை சுத்தப்படுத்துங்க, ஜனங்கள் ஓடி வாங்க சொல்லி எல்லா விதத்திலும் நல்ல அழகா பண்ணிட்டே இருந்தான். நாட்கள் போக 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 அவனிடத்துல அதிகாரம் வந்தது, அவனிடத்துல வேலையாட்கள் அதிகமா வந்தது, அவனிடத்துல எல்லாமே வரும்போது பெருமையும் வந்துருச்சு. எல்லாமே வரும்போது மாம்சத்திலும் செயல்பட ஆரம்பிச்சுட்டான். ரட்சிப்பு வந்த சூழ்நிலையில இருந்த ஆசா இல்ல. போக 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 அவனுடைய சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா, அவன் காண்கிறது மேல அதிகமாய் விருப்பம் கொண்டு ஆரம்பிச்சான். இந்த சரீரத்திற்கு ஏற்றாப்போல் வாழ ஆரம்பிச்சான். ஒரு நாள் அநேக எதிர் நாட்டார், அநேக ஜனங்கள் ஒரு போர் எடுக்க வருகிறார். அப்போ இவனுக்கு கேள்விப்படுறான், அவனிடத்துல போர் தொடுக்க வரங்க.